السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியானவன் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகின்ற அனைத்து நம்பிக்கைகளும் கொள்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றும் ஒரு முக்கியமான அன்றாட நமது வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் கூறும் மகிழ்ச்சியான குடும்பம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே எப்படி மகிழ்ச்சி ஏற்படும் அல்லது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்று நாம் யாரை சொல்லுவோம்? நமது வாழ்விலே மகிழ்ச்சி என்பது எப்படி வரும்? அதற்கான வழிகள் என்ன? இந்த மகிழ்ச்சி என்பது தானாக வருமா அல்லது நமக்குள் மறைந்து கிடக்கிற ஒரு ரகசியமா? இது போன்ற விஷயங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அதே போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு குடும்பம் என்று நாம் யாரை சொல்லுவோம்? மகிழ்ச்சியான குடும்பம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது எந்த விதமான சிக்கல்களும் வராதா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் இந்த தலைப்பிலே நாம் சுருக்கமாக விடை காண இருக்கிறோம். சில நேரம் சில சகோதரிகள் சொல்லுவாங்க, மகிழ்ச்சியா இருக்க கூடாது அப்படிம்பாங்க. ஏன் மகிழ்ச்சியா இருக்க கூடாதுன்னு கேட்டா, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறியக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் லபஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நீங்க அதிகமாக அழுவீர்கள், கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி கியாமத் நாளை பத்தி சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அதாவது உருக்கமான உபதேசம் பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நபித்தோழர்கள் அழுவார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் மௌஇதத்தன் பலீகா, ஒரு உருக்கமான உபதேசம் பண்ணினாங்க. அந்த உபதேசத்தை கேட்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அது ரொம்ப உருக்கமாக இருந்தது. அந்த பயான், அந்த உபதேசத்தின் காரணமாக வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. நாங்க நினைச்சோம் இது ரசூலுல்லாஹ் எங்களை விட்டும் பிரிந்து செல்ல போகிறார்கள் என்று. அந்த அளவுக்கு அது உருக்கமாக இருந்த போது நாங்க சொன்னோம், யா ரசூலல்லாஹ் கஅன்னஹா மௌஇலத்து முவத்தின், இது நீங்க எங்களை விட்டு போற மாதிரி தெரியுது,
பிரியாவிட மாதிரி தெரியுது, எங்களுக்கு இன்னும் உபதேசம் பண்ணுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரொம்ப நீண்ட விஷயம் சொல்லல, உஸீக்கும் பி தக்வல்லாஹ், நீங்கள் தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப இது மாதிரி சந்தர்ப்பங்களை நபித்தோழர்கள் அழுதார்கள். இதுல அர்த்தம் சிரிக்கவும் கூடாது அல்லது சந்தோஷமா இருக்கப்படாது என்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வே சிரித்திருக்கிறார்கள், நபித்தோழர்கள் சிரித்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு மூமினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் அதற்கு வரையறை இருக்குது. காபிர்களை பொறுத்தவரையும் இந்த உலக வாழ்க்கை தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்களோட சந்தோஷங்கள் எல்லாம் சில போது வரம்பு மீறி இருக்கும், அதுக்கு எல்லை இருக்காது. ஒரு மூமினுடைய சந்தோஷம் என்பது ஒரு வரையறையோடு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை அனுமதித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்திலே 58வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு இதை சொல்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருளினாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினாலும் ரஹ்மத்தை கொண்டும் ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், மூமின்கள் சந்தோஷம் அடையட்டும், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பத்தி சொல்லி போட்டு, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது, எனவே இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இத குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரா யூனுஸ்ல 58வது வசனத்தில். ஆகவே அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சந்தோஷப்படுறது எங்கேயும் இல்ல தடுக்கல, ஆனா அதற்கான வரையறைகளை வச்சுக்கலாம். இது முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். காபிர்கள் எப்படி, அவங்களோட சந்தோஷங்கள் எல்லாம் ஹராம் ஹலால் இருக்காது. பாவமான விஷயங்கள்ல அவங்களோட என்னது பொழுதுபோக்குகள், ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்கள் வரையறை இல்லாமல் என்ன செய்யறாங்க, சந்தோஷம் என்ற போர்வையில அவங்க வரம்பு மீறாங்கன்றதை பார்க்கிறோம். சில நேரங்கள்ல அவங்களோட மகிழ்ச்சி என்ற போர்வையில கடமைகளை தவற விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய எல்லைகளை அவர்கள் கடந்து செல்கிறார்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சில நேரம் அவர்களது மகிழ்ச்சி என்பது அவர்களை வரம்பு மீற வைக்கிறது, சில போது அவர்களை பெருமை அடிக்க வைக்கிறது. சில நேரம் காபிர்களை பொறுத்தவரையும் அல்லது ஈமான் இல்லாதவங்களை பொறுத்தவரையும் அவங்களோட மகிழ்ச்சி பிறருக்கு துன்பம் கொடுக்கிறதாக, தொந்தரவு கொடுக்கிறதாக கூட சில நேரம் அமையும். சில போது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்வுக்கு அவர்கள் நன்றி செலுத்த மறந்து விடுகிறார்கள், அது பெருமையாக சில போது மாறிவிடுகிறது. அப்ப இது மாதிரி காபிர்களை போல, இந்த உலகம் வழங்கப்பட்டவர்களை போல இந்த உலகத்தை வச்சு மட்டும் சந்தோஷம் அடைகிறவர்களாக மூமின்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த வரையறைகளை நமக்கு சொல்றான். அதே நேரத்தில் மூமின்களையும் சில பேர் இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் சொல்றான், சில ஆட்கள் இருக்கிறாங்க, இது வைதா அதக்கன நாஸ ரஹ்மத்தன், அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது சில ரஹ்மத்துகளை நாங்கள் கொடுத்தால் அவர்கள் ஃபரிஹூ பிஹா, சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வைன் துஸ்புஹும் ஸய்யிஅத்துன் பிமா கத்தமத் ஐதீஹிம், சில நேரம் அவங்களோட கரங்கள் செய்த தீவினையின் காரணமாக அவர்களுக்கு ஒரு தீங்கு நடக்கிற போது அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மூமின்களையும் சில நல்ல மனிதர்களும் சில பேர் என்ன செய்றாங்க, அதாவது அவங்களுக்கு நல்லது கிடைக்கிற நேரத்தில் சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை வார நேரத்தில் என்ன செய்யறாங்க, நம்பிக்கை இழந்துறாங்க, அவநம்பிக்கை கொள்றாங்க. அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான், அவர்கள் இன்கலபு அலா வஜிஹிம், அவர்கள் அப்படியே என்ன திரும்பி விடுகிறார்கள். நல்லது நடந்தா சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு சோதனை வார நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மறுபக்கம் பிறகுறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஹஸிர துன்யா வல் ஆகிரா, இவங்களோட உலகமும் நஷ்டமாகிவிட்டது, மறுமையும் நஷ்டமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். நான் சொன்ன இந்த வசனம் சூரத்து ராஜ்ல 26வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சூரத் ரூம்ல 36, 37 ஆகிய வசனங்கள்ல பார்க்கலாம். ஆகவே சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு மூமினுடைய மகிழ்ச்சியை பொறுத்தவரையும் காபிர்கள் போல அவன் இருக்க மாட்டான். ஒரு வரையறையோட எந்த விஷயத்தில் அவன் சந்தோஷப்படணுமோ சந்தோஷப்படுவான். எப்பவுமே அவனுடைய சந்தோஷங்கள் மறுமையுடைய அந்த எண்ணத்தை விட்டு அவனை திருப்பி விடாது, மரணத்தினுடைய அந்த சிந்தனையிலிருந்து அவனை திருப்பி விடாது, மறுமைக்கான அவனுடைய முயற்சியிலிருந்து அவனை திருப்பி விடாது என்பதை நாங்க தெரிஞ்சு கொள்ளும். என்ன சொன்னா, சில நேரங்கள்ல தாங்க அழிய போறோம் தெரியாமலேயே சில பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா சொல்றான். இதை எப்படி சொல்றான்னு சொன்னா, அதாவது வலக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தவர்களுக்கு நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம். நபிமார்களை மட்டும் அனுப்பல, ஃபஅகதுனாஹும் பில் பஸாஇ வத்தர்ரா, அவர்கள் பாவமான விஷயங்களில் ஈடுபடுகிற போது, அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறி வாழுகிற போது அவர்களுக்கு சில சோதனைகளை நாம் கொடுத்தோம், துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு நாங்கள் பிடித்தோம். லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவங்க பணிஞ்சு வரணுன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு சோதனைகளை கஷ்டங்களை நாம கொடுத்தோம். அதை பார்த்துட்டு பணிஞ்சு வருவாங்கிறதுக்காக வேண்டி நாங்க கொடுத்தோம். ஆனால் அவர்கள் பணியல. ஃபலௌலா இது ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஊ,
நமது சோதனைகள் அவர்களை வந்தடைந்த போது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் உருகி போய் விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சொல்றான். வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த செயல்களை ஷைத்தான் இன்னும் அழகுபடுத்தி காட்டினான். அல்லாஹ் தான் இருக்கிறார், உன்ன மாதிரி யார் இருக்கிறார் அந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய தீய செயல்களை கூட அவனுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தினான். அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லிவிட்டு ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, அவர்களுக்கு இந்த எல்லா விதமான அருள் வளங்களையும் நாங்கள் திறந்து விட்டோம். அந்த நேரத்தில் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா பிமா ஊத்து, அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அல்லாஹ்க்கு மாறு செய்யறோமே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த குர்ஆனை சொன்னானே, அவன் தண்டனை பற்றி சொன்னானே, அல்லாஹ் தன்னை பத்தி ஞாபகப்படுத்தினானே, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு அவர்களுக்கு விளங்கியும் கூட அதையெல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தினான். மகிழ்ச்சியோடு இருந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லான், அஹத்னாஹும் பக்தத்தன், திடீரென்று நாங்கள் அவர்களை பிடித்தோம். ஆகவே மகிழ்ச்சி என்ற விஷயம் ஒரு மூமின் அந்த மகிழ்ச்சியை வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு விளங்கிடக்கூடாது. ஆனா எப்பவுமே கவனமா இருக்கணும். நமது மகிழ்ச்சிகள் நம்மளை எல்லை தாண்டி விடக்கூடாது என்ற விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப இந்த வகையில தான் பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷம், ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செஞ்சா அவர்களோட வாழ்க்கையில சந்தோஷம் வரும் அப்படின்றத நாங்க பார்க்கணும். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல காபிருடைய சந்தோஷத்துக்கும் மூமின்களுடைய சந்தோஷத்துக்கும் இடையில வேறுபாடு நான் சொன்னேன். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதில் தான் அவனுடைய மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி அதாவது அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறுற விதமாக அது இருக்காது. இறையச்சத்திலே தான் அவனுடைய மகிழ்ச்சி அவன் காணுவான். அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பதிலே தான் அவனுடைய சந்தோஷம் இருக்கும். அவன் மாத்திரமல்ல, அவனும் அவனுடைய சந்ததிகளும் அல்லாஹ்வை பயந்து வாழ்றதில் தான் சந்தோஷப்படுவாங்க. எப்பயாவது ஒரு மூமின் வாழ்க்கையில ஒரு பாவம் நடந்து விடுமாக இருந்தால், அல்லது ஒரு அல்லாஹ் தடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் மனசு சந்தோஷப்படாது. தானோ தன்னுடைய குழந்தைகளோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய குடும்பத்தாரோ யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு பாவத்தை காண்ற நேரத்துல அல்லது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை காண்ற நேரத்துல ஒரு மூமின் கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டான். ஆகவே ஒரு மூமினுடைய சந்தோஷம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வரையறைக்குள்ள அது இருக்க வேண்டும். ரைட். இப்ப குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கிற காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும், வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி கிடைக்கணும், என்னுடைய மனைவி பொருத்தமானவனாக எனக்கு அமையணும், என்னுடைய கணவன் பொருத்தமானவனாக அமையணும் ஒரு மனைவி நினைக்கிறான். கண்டிப்பா இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப குடும்ப வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எப்படி நமக்கு ஏற்படுகிறது என்பதை நாம தெரிஞ்சு கொள்றதுக்கு சில அடிப்படைகள் நாங்க முதலாவது தெரியணும். முதலாவது விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை சொல்லி இருந்தாலும் சுருக்கமாக இதை முதலாவது ஞாபகப்படுத்தணும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மூமின் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தனக்கு அமைய வேண்டும் என்று அவன் நினைச்சா முதலாவது அவன் செய்ய வேண்டிய விஷயம், ஒரு ஆணாக இருந்தால் தனக்கு பொருத்தமான தன்னுடைய மார்க்கத்துக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அவன் தேடும். அதாவது ஒரு சிறந்த சமுதாய கட்டமைப்பு என்பது ஒரு குடும்பத்திலே தான் தொடங்குது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் தான் ஒரு சமுதாயம் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயமாக உருவாக முடியும். அதாவது ஒரு சமுதாய கட்டமைப்பினுடைய ஒரு சந்தோஷம் அல்லது சுபீட்சம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் என்பது ஒரு குடும்ப வாழ்க்கையிலே தான் தொடங்குகிறது அப்படின்றத நாங்க தெரிஞ்சு கொள்றோம். அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக இருந்தால் ஒவ்வொரு ஆணும் தனக்குரிய வாழ்க்கை துணையாக ஒரு சிறந்த சாலிகான ஒரு பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை துணைவனாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு சாலிகான ஒரு வாழ்க்கை துணையை தேட வேண்டும். அப்பதான் என்ன செய்யும், குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தினுடைய அத்திவாரம் சரியா கட்டப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறான். இதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒன்னு லிமாலிஹா, பொருளாதாரத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாங்க. வலி ஹஸபிஹா, அவளுடைய குடும்பத்துக்காக திருமணம் முடிக்கிறாங்க. அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கிறாங்க. வலி தீனிஹா,
மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. இது பிரபலியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு சாலிஹான ஒரு வாழ்க்கை துணைவியை ஒரு ஆண் தேடுவதாக இருந்தாலும், அல்லது தனக்கு ஒரு சாலிஹான ஒரு கணவன் கிடைக்கணும் ஒரு பெண் தேடுவதாக இருந்தாலும், ஒரு மூமினுடைய சந்தோஷம் இதுக்குள்ளதான் மறைஞ்சிக்குது. என்னதான் நாங்க ஃபெமினினுடைய கட்டமைப்பை, குடும்ப வாழ்க்கையினுடைய திட்டமிடல்களை நாங்க அழகாக அமைச்சாலும், நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப நாம் ஈமானை நேசிக்கிறோம், நாங்க இறைச்சத்தோடு வாழணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள்ள வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வரம்புகளை மதிக்கிற விதமான வாழ்க்கை துணை நமக்கு தவறுகிற நேரத்துல அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க, என்ற வாழ்க்கையே நரகமாக மாறிவிட்டது என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பொதுவாக ஒரு நல்ல ஒரு பெண், சாலிஹான ஒரு பெண், அவங்களுக்கு திருமணம் பார்க்கும்போது பார்ப்பாங்க என்னது, மாப்பிள்ள எந்த கம்பெனியில வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரு, அல்லது சில நேரம் பார்ப்பாங்க அவர் துபாயில தொழில் செய்யறாரா, இல்லாட்டி யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறாரா, இல்லாட்டி ஜெர்மன்ல இருக்கிறாரா, கனடால இருக்கிறாரா, இப்படி பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு கணவனை தேர்ற நேரத்துல ஒரு சிறந்த வருமானம் உள்ள, பொருளாதாரம் உள்ள, ஆளுமை உள்ள, ஏன்னா ஒரு திருமணம்ன்றது முக்கியமாக கணவனுடைய பங்கு என்ன, அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா, ஆண்களை நிர்வாகம், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக அல்ல ஆண்களை வச்சுக்கிறான். இன்னொரு விஷயம் சொல்றான், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவழிக்கிறாங்க. அப்ப செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கணவன் தன்னுடைய மகளுக்கு கிடைக்கணும், அல்லது தன்னுடைய சகோதரிக்கு கிடைக்கணும் ஒரு ஆள் நினைக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் என்ன முக்கியமா பார்க்கணும்னு சொன்னால், பொருளாதாரத்தை பார்க்கலாம் அல்லது அழகை பார்க்கலாம். முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மகளுக்கு அல்லது சகோதரிக்கு திருமணம் பார்க்கக்கூடியவங்க, நம்ம பார்க்கிற அந்த கணவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறாரான்னு பார்க்கணும், கொள்கை உள்ளவராக இருக்கிறாரா, குர்ஆன் சுன்னாவை பேணி வாழக்கூடியவராக இருக்கிறாரா என்று பார்க்கணும். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் ஒன்று வருது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரர்களை நான் சந்திக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர், குறிப்பிட்ட ஒரு சகோதரர். இப்ப அவரு என்ன தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க, சும்மா தான் வந்திருக்கிறேன், எங்கேயாவது வீசா ஒன்று போட்டுக்கிட்டு நான் 2 வருஷம் இருக்கணும் அப்படின்றார். அப்ப நாங்க என்னதுக்கு 2 வருஷம் இருக்க போறீங்க, இல்ல எங்க ஊர்ல துபாய் மாப்பிள்ள இருந்தா தான் பெண் தாராங்க, நான் 2 வருஷம் எனக்கு தொழிலே இல்லைன்றாலும் பரவாயில்ல, ஊர்ல இருந்து எனக்கு காசு வரும், நான் துபாயில இருந்துட்டு போகணும், எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் துபாய் மாப்பிள்ள தான் நமக்கு கிடைக்குதுன்றாங்க. அப்ப இப்படி பாக்குறது தவறு அப்படியே சொல்லல, துபாயில நல்ல தொழில் இருக்கிறாரு, நல்லா வச்சு கொள்வாரு, மார்க்கத்தோடு இருக்கிறாரு பாக்குறது இல்ல. இது என்ன பிரச்சனைன்னா துபாயில இருக்கணும், அப்பதான் மாப்பிள்ள. இப்ப இப்படி வந்தா அப்ப மார்க்கத்தை பார்க்காம அவர் நல்ல தொழில் இருக்கிறார், இங்க என்ன செய்யறாரு, அவர் தொழுகிறாரா, அவர் சாராயம் குடிக்கிறாரா, அவர் நல்லா இருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்காம இவர் துபாயில இருக்கிறாரு, இல்லாட்டி லண்டன் மாப்பிள்ள பாக்குறது, அவர் லண்டன்ல இருக்கிறாராம, லண்டன்ல இருக்கிறாரு சரியப்பா, அவரோட ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவருடைய மார்க்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அப்ப குடும்ப வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியுடைய அத்திவாரத்திலே சில நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறு விடுகிறோம். அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், சில நேரத்துல நல்ல மார்க்கப்பட்டுள்ள சாலிஹான ஒரு பொம்பளை புள்ளை அழகான முறையில வளர்த்து மார்க்கத்தை கொடுத்து, அதே நேரத்துல அவங்க திருமண தேர்வுல பிழை விட்டுறாங்க, ஒரு அஹ்லாக் இல்லாத, மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. பார்த்தா அந்த பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு நரகமாக போய் முடியுது, சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவளுடைய சிந்தனை எல்லாம் மார்க்கத்தை நோக்கி இருக்குது, அவருடைய சிந்தனை எல்லாம் குர்ஆனை நோக்கி இருக்குது. அந்த பெண்ணுடைய சிந்தனை எல்லாம் மார்க்கத்தோடு வாழணும், ஹராம் ஹலால் பேணணும், அஜ்னபி மஹரமை பேணணும். இவர் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கூடாது பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க, நீங்க டிவியை பார்த்துட்டு டிவி குடிக்க விட்டா என்ன நடக்கும்? அப்ப ஒழுக்கக்கேடு, கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நரகமாக மாறுகிறது. மறுபுறத்துல சில நேரம் நல்ல ஆண்களா இருப்பாங்க, ஆனா பெண் பார்க்கிற நேரத்துல அழகை பாக்குறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் பாக்குறாங்க, 1 பிள்ளையா 3 பிள்ளையா ஒன்னா இருந்தா தான் சொத்தெல்லாம் வரும் அப்படி வேற பாக்குறாங்க. ஆனா மற்ற எல்லாம் பாக்குறது இல்லை, போய் அங்கே என்ன சில நேரம் அடிமையாக வாழ்றாங்க. சில நேரங்கள்ல இவரு நான் என்னவெல்லாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா, நீ என்னத்தையெல்லாம் எதிர்பார்த்தா, ஆனா மார்க்கத்தை மட்டும் பார்க்கலையே. அதனால என்னது பல பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாகும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுனன் திர்மிதியில் வரக்கூடிய 1084 இலக்கத்தில் செய்தி பதிவாயிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா ஹதப இலைக்கும் மன் தர்பௌன தீனஹு வ குலுகஹு, ஒரு நீங்கள் மார்க்கத்திலும் பண்பாட்டிலும் நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒருவர், ஒரு ஆண் உங்களுக்கு திருமணம் பேசி வந்தால்,
ஒரு சகோதரியோ அல்லது திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய உங்களோட பெண் பிள்ளைக்கோ அவங்க திருமணம் பேசி வந்தால் நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுங்க. இதுல ரெண்டு விஷயம் சொன்னாங்க. சில ஆட்களை பாத்தீங்கன்னா மார்க்கம் அவங்க சொல்லுவாங்க, மார்க்க விஷயங்களை ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க அகலாக் இருக்காது. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்றாங்க, தீனஹு வ ஹுலுகஹு. நல்லா தொழுகிறாரு என்றதல்ல மார்க்கம், நல்லா நோம்பு பிடிக்கிறாரு, ஒரு சுன்னத்தோடு கூட மாட்டாரு, தஹஜ்ஜுக்கு எழும்புறாரு, ஆனா ஹுலுக்க பாத்தீங்கன்னா அடுத்த பக்கத்தால இருக்கும். ஆனா என்னது, வாயை திறந்தான்னா மோசமா தான் பேசுவார், கம்பு எடுத்தானா அடிதான், எனவே யாரையும் அவர் மதிக்க மாட்டார், ஆனா தொழுகிறாரு, நல்லா நோம்பு பிடிக்கிறாரு. அப்ப மார்க்கம் என்றதை நம்ம பார்க்கிற நேரத்தில் இது ஆண்களும் பெண்களும் ரெண்டு தரப்பும் யோசிக்க வேண்டிய விஷயம். சில நேரத்துல சொல்லுவாங்க, எனக்கு நல்ல மார்க்கம் உள்ள ஒரு பெண் வேணும் அப்படிம்பாங்க சில ஆண்கள். எனக்கு ஒரு ஆலிமா இருந்தா நல்லன்னு சொல்லுவாங்க. ஷைத்தான் தான் ஆகப்பெரிய ஆலிம். இல்முன்றது மட்டத்தையும் நீங்க பார்க்க கூடாது, அந்த இல்மு நல்ல அஹ்லாக்க உண்டாக்கியான்னு பார்க்கணும். வெறுமனே அறிவுண்ட சில ஆட்கள் அல்லாஹ் சொல்றான் வந்து பொதி சுமந்த கழுதைகள்னு சொல்றான், அறிவை சுமந்திக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில் நல்ல இல்மு இருக்குது. ஆனா வெறுமனே அறிவுன்றது மட்டும் பார்க்காம அஹ்லாக்கு நல்ல பண்பாடு இருக்குதா. ஒரு ஆணை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் நல்லா உழைக்கிறாரு, நல்லா மார்க்க விஷயத்தில் நல்லா இருக்கிறாரு, பிறரோடு நல்ல முறை நடப்பாரா, குடும்பங்களோட நல்லா நடந்து கொள்வாரா, இதை பார்க்கணும். இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் பார்க்கணும். ஒரு பெண்ணா இருந்தா அழகா இருக்கிறா, படிச்சுக்கிறா, ஓகே, அவட பண்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப இந்த நல்ல சிறந்த ஒரு திருமண தேர்வு என்பதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்குரிய முக்கியமான ஒரு காரணம் என்றதை நாங்க மறந்துடக்கூடாது. முதலாவது விஷயம், இது நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தான். அல்லாஹ் தஆலா இந்த திருமணத்துல சொல்ற முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் சூரத்து ரூம்ல 21வது வசனத்தில் சொல்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ள விஷயம் தான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்குள்ள இருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கான துணைவியை படைச்சிக்கிறான். உங்களோட மனைவி அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்தே படைத்திருக்கிறான். எதுக்கு படைச்சிக்கிறான்? லிதஸ்குனு இலைஹா. நம்ம ஏற்கனவே வசனம் படிச்சிட்டோம். அந்த மனைவின்னு போனா உங்களுக்கு அங்க ஒரு அமைதி கிடைக்கும். நம்ம பாக்குறோம், வெளியெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போனாதாப்பா சந்தோஷம் என்று சொல்ற யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறாங்க. எப்படா இந்த வீட்டை விட்டு போறதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு வீடு இருந்தா அவனோட லைஃப் ஹாப்பி இல்லைன்னு அர்த்தம். வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறான், டீ குடிக்கிறான், தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறான், என்னடா பிரச்சனை தெரியாதா, வீட்டுல ஒரே போர் அடிக்கிறாப்பான்னு. அப்ப அல்லாஹ் தஆலா வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அவங்க ஒரு செகண்ட் அமைதி இருக்கணும். வீடு என்பது செகண்ட் தானே. மனிதன் அதாவது அங்க உங்களுக்கு சந்தோஷம் வரும். மனைவியை பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் மறந்துட்டப்பா, வெளியில உள்ள விஷயம் எல்லாம் அப்படி இருக்கணும். இதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கணவனை காண்ற நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் எனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்குது, ரெண்டும் இருக்கணும். நீங்க வந்த உடனே அதாவது எந்த அளவுக்கு சொன்னா சில வீடுகள்ல மாப்பிள்ளை மாதிரி ஒண்ணு போலீஸ்காரன் ஆகிக்கிறது, இல்ல ஜட்ஜ் ஆகிக்கிறது. அந்த வீட்டுல வந்து நிம்மதி இருக்காது. என்னத்தை செஞ்சாலும் இதே இப்படி செஞ்சா, இதே செய்யல, நான் இப்படிதான் சொன்னேன், அப்படியே செஞ்ச, நீ அங்கேயும் பேசினா, இப்படி ஒரு மாப்பிள்ளைய ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி ஒரு சோதனை ஆയിരിக்கும். அப்ப இது எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சில முரண்பாடுகள் வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்த்தா கூட இது எப்படா ஒரு மனுஷன் பொறுத்து கிடைக்கிறான் அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் இலகுவா கடந்துட்டு போனாங்க. பெண் சில விஷயங்கள் அப்படித்தான் இருப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்ப இதெல்லாம் மிக கவனமா இருக்கணும். என்னோட மாப்பிள்ளை வந்து நல்ல மார்க்கம் தான், போலீஸ்காரனோட வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு பெண்மணிக்கு அப்புறம் ஒரு மாப்பிள்ளை வாழணுமா? அப்ப ரெண்டு தரப்பும் இதை கவனிக்கணும். வீட்டுக்குள்ள போனாலே மாஷா அல்லாஹ் என் மனைவியை பார்த்து அவட்ட ஒரு தண்ணி ஒண்ணு குடிச்சு அப்படி உட்கார்ந்தா தான் மனசுக்கு திருப்திந்து ஒரு வீடு இருந்தா அதுதான் சந்தோஷமான வீடு. அந்த சந்தோஷம் எப்படி வரும்? இது முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் இந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு மனைவிமார்கள் விஷயத்துல நடந்துகிட்டது எப்படி, இது முக்கியமாக நாங்க கவனிக்கணும். அப்ப முதலாவது விஷயம் லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிடத்துல நீங்க செகண்ட் அமைதி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களிடத்துல அன்பையும் கிருபையும் வச்சுக்கிறான். அல்லாஹ் தஆலா கணவன் மனைவிண்டா அங்க அவர்களை ஆவலும் இறக்கம் தான். ஒரு மனைவிக்கு ஒரு நோய் வந்துட்டுன்னு சொன்னா, அல்லது ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா கணவன் அப்படி பதறணும், என் வைஃப் கொஞ்சம் இது இல்லாம இருக்காங்க அப்படின்னு கணவன் அந்த இறக்கம். வைஃப் எந்த ஒரு பிள்ளை செஞ்சாலும் நீங்க பாருங்க, திருமணம் முடிச்சு ஒரு 3, 4, 5, 6 மாசம், சில டைம்ல 1 வருஷம், ஏன் பிரச்சனை வருது இல்ல?
என்னப்பா அன்பு அது இது வேடெல்லாம் ரொம்ப பலமா இருக்கும், ஏன் பிரச்சனை வருது இல்ல? என்ன ஒரு 2 வருஷம் போன உடனே அதே பொண்டாட்டியில 1500 பிரச்சனைன்னு சொல்றான். என்னத்துக்கு காரணம் என்ன? அந்த புதுசுல அவர்களுக்கு இடையில ஏதோ ஒரு வகையான அன்பு மிகைச்சிருக்கும். அந்த மிகை அவர்களுடைய அந்த அன்பினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக சின்ன பிரச்சனையா அது பிரச்சனை இல்லை, அந்த இதை கொஞ்சம் உடைச்சு போட்டேன், இதெல்லாம் ஒண்ணு வாங்கிக்கொள்ள விட்டு தள்ளுங்க, இதே 2 வருஷத்துக்கு பிறகு உடைச்சிட்டியா நீ இப்படித்தான் அப்படின்றது. அப்ப என்ன காரணம் தான் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாசம் ஒரு குடும்பத்துல இருக்குமா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அது பிரச்சனையா தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவிட்ட வந்து சாப்பாடு தட்டை உடைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வராதா? இல்ல வந்த ஒரு ஆளுக்கு முன்னால போட்டு உடைச்சு போட்டாங்களே, ஏன் ரசூலுல்லாஹ் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டுப்பா, அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதே நாங்களா இருந்தா உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் வாரேன், நீ இப்படித்தான் செய்யறா, இப்படி போனா எப்படி அந்த குடும்பம்? முக்கியமா கவனிக்கணும். அப்ப அன்பு என்பது அல்லாஹ் தஆலா சொல்ல வஜஅல பைனக்கும் மவத்தா, நாங்க இரக்கத்தை வச்சுக்கிறோம், அன்பை வச்சுக்கிறோம், உங்களுக்கு மத்தியில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாரத்துக்கு மெயின் காரணம் அன்பு தான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னதான் பிரச்சனை எந்த அளவுக்குன்னா சில நேரம் ஆயிஷா அவங்க சொல்லுவாங்க உன்னோட ஷைத்தான்ட்ட வந்துட்டானு கேட்பாங்க, அப்படி எல்லாம் கண்டிச்சுக்கிறாங்க. சஃபியா நாயகியை கண்டிச்சுக்கிறாங்க. அதே ஆயிஷா நாயகியோட ஓட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க. எப்படி? இதுதான் வாழ்க்கைன்றது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வஜஅல பைனக்கும் மவத்தன், இரக்கம் என்பது குடும்ப வாழ்க்கையிட அந்த அந்த சந்தோஷத்துல ஆக முக்கியமானது. இது அல்லாஹ்வே வச்சுக்கிறேன்றான். ஜஅல என்னது? அல்லாஹ்வே உண்டாக்கி இருக்கிறான். ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்குது. குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அது 3 விஷயம். ஒன்னு அஸ்ஸகன், இரண்டாவது அல் மவத்தா, மூன்றாவது அர் ரஹ்மா. இந்த 3ம் இருந்தா கணவனும் தான் மனைவியும் தான். சில நேரம் அதாவது வந்து கணவன் தரப்போல நம்ம சொல்லிடுறது, சில நேரம் அந்த பெண்கள்ல உள்ள சில விஷயங்களை வந்து அந்த அந்த ஃப்ளோர்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல ஆண்களை பத்தி சொல்றது, அடுத்த பக்கத்துல பெண்களையும் சொல்றல. நாங்க எப்பவுமே பெண்கள் பலவீனம் பெண்கள் பலவீனம் அப்படின்ற வேர்டு வார மாதிரி, ஏன்பா ஃபிரௌனுக்கு ஆசியா என்ற அந்த அழகான ஒரு ஈமானிய ஒரு பெண்ணுக்கு ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலம் கிடைக்கலையா? அப்படி அந்த பக்கத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. சில பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னன்னா, இன்றைய மார்க்க எழுச்சியில நம்ம விரும்பியோ விரும்பாமலோ உங்களுடைய எல்லா இங்க இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் அதுக்கு சாட்சியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சி உண்டாகிக்கும். மார்க்கத்தை படிக்கிறதாக இருக்கட்டும், அவங்க குர்ஆன மனநமுறதா இருக்கட்டும், விதிவிலக்கான மோசமானவங்க ஆண்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா மிக பெரும்பான்மையாக நாங்க வந்து இந்த தாவா களத்துல நாங்க பல இடங்களுக்கு போய்க்கிறோம், பல நாடுகள்ல கூட நாங்க பார்த்திருக்கோம். இப்ப நீங்க நினைப்பீங்க இந்த ஐரோப்பிய நாடுன்னு சொன்னா அங்க எல்லாமே ஒரு ஜாய் ஷைத்தான் அப்படித்தான் இருப்பாங்க. அங்க உண்மையா சொல்ல போனா ஒரு பயான் நடத்தினா, நாமளே நடத்திக்கிறோம், நிறைய பெண்கள் வருவாங்க. எங்களுக்கு வாரத்துல 4 நாள் பயான் போடுங்க, நாங்க காலையில எத்தனை மணிக்கு வேணாலும் வருவோம்பாங்க. அதே மாதிரி இங்க நாங்க பார்த்தா ஓமான்ல ப்ரோக்ராம் சேர்ந்தத்துல பார்த்தா அங்கேயும் பெண்கள் படையெடுப்பாங்க, நிகழ்ச்சிக்காக படையெடுக்கிறாங்க. யுஏல பாக்குறோம், மாஷா அல்லாஹ், பிரைவேட் காலேஜ்கள்ல படிக்கிறாங்க, குர்ஆன் ஹிஃப்ல் பண்றதுக்கான தர்சுகள் இடம் தேடுறாங்க, எத்தனை மணிக்கு பயான் இருந்தாலும் அதுக்கு வாரத்துக்கு தயாராகிறாங்க. உண்மையில ஒரு பாரிய ஒரு எழுச்சி பெண்கள் தரப்புல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஆண்கள் மட்டுமல்ல. அப்ப 2 தரப்பும் இது முக்கியமாக கவனிக்கணும். குடும்ப வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்பது அழகான கணவன் மனைவி அமைகிறதுல தான் இருக்கிறத முதலாவது இந்த விஷயத்தில் நீங்க சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப நல்ல கணவன் மனைவியால மட்டும்தான் நல்ல சந்ததிகளை உண்டாக்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நல்ல கணவன் மனைவி இல்லைன்னு வைங்களேன், நீங்க அங்கிட்டு சண்டை, அந்த மனைவி அங்கிட்டு சண்டை, கொஞ்ச நாள்ல பார்த்தா நீ எனக்கு சரி வரான்னு கணவன் சொல்லுவான், இல்லாட்டி ஒன்ன விட்டு போறன்னு மனைவி சொல்லுவா. இத புள்ள பார்த்துக்கிட்டு இருந்து அது சில நேரங்கள்ல குடும்ப பிரச்சனையாகுது, பிரிவாகுது. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த புள்ள எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு புள்ளையாக வளரும்? அந்த பிள்ளைக்கு எப்படி நீங்க நினைக்கிற ஒரு கல்வியை கொடுப்பீங்க? சில நேரம் இப்படி நடக்கும். எப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பார், பெண் வந்து மார்க்கம் பற்றில்லாதவங்களா இருப்பாங்க. கணவன் நினைப்பாரு இந்த பிள்ளையை மார்க்கத்தோட நான் உருவாக்குன்னு நினைப்பார். குர்ஆனை பாடமாக்க வைக்கணும், மார்க்க மஜ்லிஸ்களை கூட்டிட்டு போகணும், மார்க்க கல்வியில ஈடுபடுத்தணும்னு நினைப்பார். மனைவி சொல்ல இதையெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைய டாக்டரா கேளாது அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல பிள்ளைகளை நல்லா வளர்த்திப்பாங்க. அந்த காலேஜில் படிக்கிறாரு, இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு, எல்லாம் படிக்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியல. இது எப்படியும்? அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரையும் தான் மட்டுமல்ல தன்னுடைய சந்ததிகளும் மார்க்கத்தோடு வாழ்றதை பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுவார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் ஃபுர்கான் 25 அத்தியாயத்துல
74 வசனத்துல சொல்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா. மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய மனைவிகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் என்னத்த குர்ரத அயுனின், கண்குளிர்ச்சியை அல்லாஹ் எங்களுக்கு தா. மூமின்கள் கேட்கிற கண்குளிர்ச்சி எது? எங்க புள்ள நல்ல டாக்டர் ஆயிக்கணும், நல்ல பெரிய பணக்காரன் ஆயிக்கணும், அல்லது பெரிய ஒரு பிசினஸ்மேன் ஆயிக்கணும், அதுவும் கண்குளிர்ச்சி தான். அதுக்காக அப்படி இருக்கப்படாதுன்னு நான் சொல்லல. நம்மளோட பிள்ளைய உருவாக்கி நான் ஒரு பெரிய மருத்துவத்துறையில நாங்க வளர்த்துட்டோம், அல்லது ஒரு பொறியியல் துறையில நாங்க வளர்த்துட்டோம், அல்லது ஒரு பைலட் ஆக்கிட்டோம், ஒரு பெண் பிள்ளையாக இருந்தா அதுக்குரிய அந்த ஒழுக்கத்தோட நாங்க அந்த பிள்ளைய வளர்த்துறோம்டா, அது தவறல்ல. அதுலயே ஒரு சந்தோஷம் தான், அது ஒரு நியமா, இந்த உலகத்துல கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் மார்க்கத்துல தொழுகையும் இல்ல, நோன்பும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, மார்க்கத்தை பத்தி எதுவுமே தெரியல, மாஷா அல்லாஹ் என் புள்ள டாக்டர் ஆகிக்கின்ற சந்தோஷப்படா மூமின் சந்தோஷப்பட மாட்டான். என்ன காரணம்டா? அவர்கிட்ட மார்க்க விஷயத்துல இந்த பிள்ளைல என்ன இல்ல, போதுமான அறிவு இல்ல, அல்லது ஒழுக்கம் இல்ல, அல்லது மார்க்க வரைகிற பேர் இல்ல. இது முக்கியமானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களை பொறுத்தவரையும் அவங்க தங்களுடைய சந்ததிகளிலும் மனைவி மக்களிலும் கண்குளிர்ச்சி அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைச்சம் உள்ளவர்களுக்கு அவர்களை வழிகாட்டியாக ஆக்கிறியா அல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? தக்குவா உள்ளவங்களை லீட் பண்ற லெவலுக்கு நம்ம புள்ள இருக்கிறா, தக்குவாவுல முன்னிலையில அந்த புள்ளை ஆக்குது அர்த்தம். இறைச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஏண்ட சந்ததிகள் ஆக்குன்னு ஒருத்தன் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான விஷயம். அப்ப நல்ல கணவன் மனைவி அல்லது நல்ல குடும்பத்தால தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்கான துணைவிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்கள் துணைவிகள் மூலமாக பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். வ ரஸகக்கும் மின த்தய்யிபாத், நல்லவைகளை உங்களுக்கு சாப்பாடாக உணவாக தருகிறான். நீங்கள் பிழையானவைகளை நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா? அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துன் நஹ்ல்ல 72வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா நஹ்ல் 16:72 இதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு சிறந்த சந்ததி எப்படி இருப்பாங்க, அந்த சந்ததி எப்படி வருவாங்க என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 உதாரணங்களுக்கு பின்னால உள்ள பின்னணிகளை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஓஹோ, இதுல உற்பத்திக்கான இந்த நல்ல குணங்களுக்கு பின்னால் மறைஞ்சிக்கிற காரணங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல சாலிஹான ஒரு பெண்ணுக்கு ஒரு மோசமான ஒருவன் கணவனா கிடைச்சா என்ன நிலைமைண்டா, அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய மனைவியை சொல்றானா இல்லையா? மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணமா சொல்றான். அந்த மனைவி என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனிலிருந்து என்னை காப்பாத்து, யா அல்லாஹ், இவனுடைய தொந்தரவுலிருந்து என்னை காப்பாத்து, எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டுன்னு கேட்டாங்க. அவர் சாலிஹான ஒரு மனைவியை பொறுத்தவரையும் தனக்கான ஒரு ஒழுங்கான வாழ்க்கை துணை இல்லைன்னா வாழ்க்கை எல்லா பக்கத்திலும் அவர் சேலஞ்ச் தான். இதேதான் ஒரு ஆணுக்கும். பெண்கள் சரியா அமையலண்டா அதுல பாதிப்பு பிள்ளைகள் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றுல நீங்க ஒண்ணு பார்க்கலாம். சூரா சாஃபாத்ல 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் 2 பேரையும் எங்க விட்டாங்க? மக்கால உள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹரத்துக்கிட்ட விட்டாங்க. அந்த பாலைவனம், டெசர்ட், மனிதர்களோ எதுவுமோ இல்லாத, லைஸ ஃபீஹா அனீசுன் வலா ஹயவானும், அதாவது மனிதனோ மிருகமோ எதுவும் எந்த சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல விட்டாங்க. கொஞ்சம் தண்ணியை ஈச்சம்பழத்தையும் வச்சாங்க. திரும்பி வார நேரத்தில் ஹாஜர் ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? ஐன தத்ருக்கு ஹாஹுனா லைஸ ஃபீஹா அனீசுன், இங்க ஒன்றுமே இல்லப்பா, இங்க விட்டுட்டு போறீங்களே அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்சர் இல்லை. 2ஆம் முறை ரிப்பீட் பண்ணாங்க, யா இப்ராஹிம் ஐன தத்ஹப்னா, ஆன்சர் இல்லை. 3வது முறை சாலிஹான பெண்ணுக்கு தெரியும், இந்த என்ன மாப்பிள்ள வந்து நல்ல ஒரு ஆள், இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார், செஞ்சாருன்னா ஒரு காரணம் நிற்கும். 3வது கேள்வி என்ன கேட்கிறாங்க? அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் சொன்னா இப்படி செய்ய சொல்லி? ஆமா அல்லாஹ் சொன்னான். அப்படியா? பேசுவான். எப்படி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதன் லா யுதையு லனா, புகாரில 3364 நீண்ட செய்தி. செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எப்படி வளர்த்திப்பாங்க? இந்த குழந்தைய அந்த குழந்தையோட இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கல. திரும்பி ஒரு கட்டத்தில் வாராங்க, தன்னுடைய மகனை பார்த்து
அந்த குழந்தை நடமாடி தெரியக்கூடிய காலத்துல சொன்னாங்க, அருமை மகனே, இன்னி இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், ஏன் கனவுல உன்னை அறுத்து பலியிடுவதற்கு, உன்னை அறுப்பதற்கு நான் கனவு கண்டேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உண்மை நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையும் அது சும்மா இல்ல, அது அருண்டா அறுக்கிறது தான். அப்ப மகன் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம், உலகால எங்க பார்க்கவும் இல்லை, டெசர்ட்ல விட்டுட்டு போயிட்டு அறுக்க போறீங்களே நீங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டாரா? அந்த இதுதான் ஒரு தந்தையுடைய கண்குளிச்சு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை அந்த புள்ள சொல்லுது பாருங்க. ஃபலம்மா பலக மஅஹு ஸை قال يا بني اني ارى في المنام اني اذبحك ماذا ترى, என்ன உங்க ஒபினியன், என்ன மாதிரி செய்யலாம் புள்ள கேட்கிறான். இப்ப புள்ளைக்கு தெரியும் தன்னை அறுக்க போறார், தான் சாக போறேன். எப்படி புள்ளது? அப்ப என்ன சொல்றாங்க, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, யா அபதிண்டா அன்பு வாப்பாவே, மை டியர் ஃபாதர்னு சொல்லுமே, என்னுடைய அருமை தந்தையே என்ன சொன்னாங்க, இஃப்அல் மா துஅமர், என்ன கேள்வி, அல்லாஹ் சொன்னா செய்யுங்கன்றாங்க. அப்படின்னா சும்மா பஞ்சுமெத்தல பிரிக்க விஷயம், தன்னை கொல்ற விஷயம் இது. இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், இதான் பாயிண்ட்ங்க. அந்த புள்ளையோட நம்பிக்கை பாருங்க, அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையா இருப்பேன்னு சும்மா சொல்லிக்கலாம், அல்லாஹ் நாடினால், நானும் மனுஷன் தானே, நான் பொறுமையாக இருப்பதை நீங்க பாப்பீங்க. எப்படி புள்ள, இப்படி ஒரு புள்ளையை உருவாக்குறதுக்கு காரணமே அந்த தாய் சொன்ன வேடம் உங்களுக்கு தெரியுமா? என்ன விட்டுட்டு போறீங்க பாலைவனமா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் விட பெரியவன், அவன் பார்த்துக்கொள்வான், எங்களை வீணாக்க மாட்டான், போயிட்டு வாங்க. நான் சுப்ஹானல்லாஹில் அலீம். அப்ப ஒரு நல்ல குழந்தை உருவாக்கத்துக்கு பின்னால ஒரு நல்ல தாய் இருக்கிறான்றத இந்த சம்பவத்துல நாங்க பல படிப்பினைகளை பார்க்கலாம். ஒரு புள்ள எவ்வளவு சந்தோஷமா அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு அந்த புள்ள எந்த தடையும் போடல. இன்னும் சொல்ல போனா தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைந்த ஒரு புள்ளையாக அந்த புள்ள வளர்த்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால் முக்கியமாக அந்த தீனால மட்டும்தான் அது முடியும். இன்னும் ஒரு புள்ளைய உன்னை அறுக்க போறா என்ன இருக்கும், நம்மளே அறுத்து விட்டுவான். விளங்குதா? இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தீங்க, என்னடா புள்ளை இது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இது என்னடா இது, எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த கவலைக்கு மத்தியிலையும், அடே ஒரு புள்ளை அல்லாஹ் அறுக்க சொன்னான்றது சந்தோஷமா போய் அறுக்க சொல்லிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய கவலை தான். ஆனாலும் அல்லாஹ் சொன்னா அஸ்லம் தெளிவாதான், அங்க வேற கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல அது யோசிச்சு பாப்பமே நாளைக்கு சொல்றேன், இல்ல அல்லாஹ் சொன்னா அஸ்லம் தெளிவாதான். அந்த புள்ள அடுத்த புள்ளைய பாருங்க, அல்லாஹு தஆலா இன்னொரு உதாரணம் சொல்லுவான். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகனை பத்தி சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் எப்படின்னா 950 வருஷம் அந்த நபி அந்த மக்கள்கிட்ட வாழ்ந்தார். 1-2 நாள் அல்ல. அட ஒரு வாப்பா ஒரு நபி இவ்வளவு கஷ்டப்பட்டு விடிய விடிய அல்லாஹ்வுக்காக பிரச்சாரம் பண்றாரு, இரவு பகலாக போராடு வாராரு, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, ஒரு சார்புக்காவது நம்ம வாப்பாவுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்களே ஒன்றுமே இல்ல. அட வாப்பாக்காகவாவது நெல்லு இல்ல. எந்த அளவுக்கு அந்த மகன் இருந்தாண்டா, அழிவு வந்துட்டு, வெள்ளம் வந்துட்டு, கீழே தண்ணி மேலையும் தண்ணி. உங்களுக்கு தெரியும், வெள்ளம்ன்றது நிலத்தடி தண்ணி மேல வந்தா தான் வெள்ளம் வருது, இல்லைன்னா வெள்ளம் வராது. நிலத்தடி தண்ணி மேல வரணும், இல்லைன்னா பூமி தண்ணியை உறிஞ்சும். அப்ப கீழே இருந்தும் தண்ணி வருது, மேலே இருந்தும் தண்ணி வருதுண்டா, அந்த வெள்ளத்தை அல்லாஹ் சொல்றான், வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால்ன்றான். மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில நூஹ் நபி கப்பல் போச்சு. சுனாமில என்ன சொன்னாங்க, தென்னமர துசரத்துக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் மலையை போலன்ற அலை, மலையை போல அலைன்னா எப்படி பயங்கரமா இருந்திருக்கும். அந்த பயங்கரத்தை பார்த்தா மனுஷனுக்கு சும்மாவே பயம் வருமா இல்லையா? அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாதா நூஹுன் இப்னஹு, தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. வகான ஃபீ மஅஸிலின் யா புனைய இர்கப் மஅனா, மகனே பாபா வந்து ஏறிக்குவாப்பா அப்படின்றாங்க. என்னுடைய அருமை மகனே வந்து எங்களோட ஏறிக்கொள், வலா தகுன் மஅல் காஃபிரின், காபிர்களோட போய் சேர்ந்துடாத. கால என்ன சொல்றான் தெரியுமா? சுனாமியை பார்த்துட்டு, சுனாமி நேரத்தில் ஒருத்த வந்து போனேடா ஏத்திட்டு போறேன்னு கூப்பிட்டா சும்மாவே பாஞ்சி ஏறுமா இல்லையா? அவன் அகங்காரத்துல உச்சகட்டத்தை பாருங்க. கால சஆவி இலா ஜபலின், இருக்குது மலை, நான் அதுல போய் ஏறிக்கொள்வேன். யஸிமுனி மினல் மா, அதுல இருந்து நான் அந்த மலையில ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் அப்படின்னு சொன்னா, உடனே நூஹ் நபி சொன்னாங்க, கால் லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த அழிவுல இருந்து இன்றைக்கு யாரும் ஒன்னை காப்பாற்ற முடியாது, இல்லா மன் ரஹீம், அல்லாஹ் இரக்கம் காட்டினாலே தவிர. பேசிட்டு இருக்கும் போது அடிச்சுதால கொண்டு போய் சாத்திட்டு ஆல் க்ளோஸ். என்னதான் இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும், தந்த மகனுக்கு ஒரு அழிவு உண்டு வரக்கொள்ள எல்லார மனசும் பதறுமா இல்லையா? சொல்லுங்க.
அது எவ்வளவு கெட்டவனாகிட்டும், அவன் நாசிகனாகட்டும், அல்லாவே இல்லைன்னு சொல்லட்டும், அவன் பட்டு மோசமாகட்டும், தனக்கு முன்னுக்கே தன்னை மகன் அழியிறத எந்த தந்தையாவது பார்க்கலுமா? மனுஷன் தானே. உடனே அல்லாஹ்விடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வனாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை அழைத்தார். கால என்ன சொன்னார்? ஃபகால ரப்பி இன்ன பினி மின் அஹ்லி. லஜிக்கா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் தானே, அவன் என் குடும்பம் தானே. வ இன்ன வஅதக்கல் ஹக், என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நீ எனக்கு ஒரு வாக்கு தந்துக்கிறியா இல்லையா? என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நீ எனக்கு வாக்கு தந்துக்கிறியா இல்லையா? என் மகன் என் குடும்பம் தானே, யா அல்லாஹ் என் மகனை காப்பாத்து. வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன். அல்லாஹ் என்ன சொன்னா பதில்? அல்லாஹ் என்ன சொன்னான்? قال يا نوح நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். என்ன உன்ட குடும்பமா? அவனா? அவன் முதலாவது உன்ட குடும்பமே இல்லையே. பெத்த மகன் எப்படி இல்லாம போவான்? எது ஒரு மூமினை பொறுத்தவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு அடிமையா வாழ்ந்தா தான் எனக்கு அவன் புள்ள. இல்லையா அவன் எந்த புள்ளதான், ஆனாலும் என்னோட மார்க்கத்தில் அவன் இல்லையே, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அவ்வளவுதான் முடிவு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், ஏன் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் செய்யற வேலை எல்லாம் மோசமானதாக இருக்கிறது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், அறிவில்லாத விஷயத்தை நீ என்கிட்ட கேட்காதே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்றான். கால ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம், எனக்கு அறிவில்லாத விஷயத்தை அல்லாஹ் உன்கிட்ட கேட்டுட்டு என்ன மன்னிச்சிருன்னு அல்லாஹ்விடத்தில் சூரத்துல் ஹூதுல 45, 46, 47 ஆகிய வசனங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். காரணம் என்ன? அங்க ஒரு சிறந்த தாய் அந்த புள்ளையை வளர்க்கிறதுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இங்க யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத ஃபிர்அவுன், நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவி உதாரணம் சொல்றான். இம்ராஅத லூத், லூத்துடைய மனைவி உதாரணம் சொல்றான். கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹீன், ரெண்டு நல்லவர்களுக்கு மனைவிகளாக அவர்கள் இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, துரோகம் பண்ணினார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, இதுல இருந்து நீங்க விளங்கணும்டா, இந்த புள்ள ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு லட்சியம் வச்சீங்கடா, இந்த புள்ள அல்லாஹ்வுக்கு அடிமையான ஒரு புள்ளையை நான் பெற்றெடுக்கொண்ட ஒரு லட்சியத்தை நீங்க வச்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட திருமண தெருவில் அதை தொடங்குங்கன்றதை நாங்க விளைவிக்கணும். அப்பதான் நமக்கு விருப்பமான அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நமது கண்களை குளிர செய்கிற நல்ல சந்ததிகள் நமக்கு கிடைக்கும். எனவே இது முக்கியமானது. முதலாவது என்னது? உங்களோட வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்பது நல்ல திருமண தேர்வுல இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னது? உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில நீங்க உருவாக்கணுமாக இருந்தால் அந்த உருவாக்கத்துக்கு பின்னால் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பெண் துணை தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு நல்ல சாலிஹான ஆண் துணை தேவைப்படுகிறது. துபாய் மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை இல்ல, எங்கனாலும் அவர் இருக்கிறார், அது ஒரு பிரச்சனை இல்ல. தீன் உள்ளவரா என்று பாருங்க. நிறைய பேர் இந்த காசுக்காக போய் சிக்கிறாங்க. பொருளாதாரத்தை சில நேரம் ஒரு நல்ல சாலிஹான ஒரு கணவன் ஆയിരിக்கும், சாலிஹான ஒரு துணை ஒரு பெண்ணா இருக்கும், பொருளாதாரம் கொஞ்சம் வீக்கா இருக்குது என்று எங்கேயாவது ஒரு படுகொலியில போய் விழுந்துருவாங்க. விளங்கல சொல்லுது. முதலாவது எல்லாத்தையும் விட முக்கியமா பாருங்க, உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? நல்ல சந்ததியை நான் உருவாக்கணும், நல்ல பிள்ளைகளை நான் உண்டாக்கணும், எனக்கு பின்னால எனக்கு ஒரு சதக்கத்துல் ஜாரியா வரணும், எனக்கு பிரார்த்தனை செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூன்று விஷயங்கள் துண்டிக்கப்படும். இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ், மூன்று விஷயங்கள் தவிர மற்றது எதுவுமே மனுஷனுக்கு வராது. ஒன்னு சதகா ஜாரியா, நீங்கள் செஞ்ச நிலையான தர்மம், அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அல்லது நீங்கள் பயனளிக்கக்கூடிய அறிவை கல்வியை விட்டுட்டு போன அது. மூன்றாவது அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்க வாப்பாட நினைப்பு வந்தாலே அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹு வஅக்ரிம் நுஸுலஹு துஆ ஓதிக்கணும். யா அல்லாஹ் இந்த தந்தையை மன்னிச்சிடு அல்லாஹ், யா அல்லாஹ் தந்தையோட பாவத்தை மன்னிச்சிடு அல்லாஹ், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயான். இது மனசுக்குள்ள ஓதுற ஒரு குழந்தையா இருக்கணும். ஆனா இங்கிலீஷ் அழகா வாய் நிரம்பி இங்கிலீஷ் பேசுது. ஆனா குர்ஆனை பத்தி கேட்டா குர்ஆன் அது எப்படி புத்தகம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அதை பத்தி ஒண்ணும் தெரியலையேண்டா எப்படி இருக்கு சோழர்களே. அப்ப சாலிஹான நல்ல குழந்தை உருவாக்கத்துக்கு பின்னால ஒரு நல்ல குடும்ப தேர்வு இருக்கிறன்றதை பார்க்கிறோம். இதே நேரத்தில் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல சந்தோஷம் வரணுமாக இருந்தா ஒரு மூமினை பொறுத்தவரையும் அந்த வீடு தக்வா உள்ள வீடாக இருக்கும், ஈமான் உள்ள வீடாக இருக்கும், மார்க்க அறிவுள்ள வீடாக இருக்கும். மூன்று விஷயம். ஒன்னோ அல் இல்ம், வெறுமனே இல்மு மட்டும் சரி வராது. ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறார், ஆனா அவரு
மார்க்கத்தை அவர் செயல்படுத்துறாரு இல்ல. நல்லா தெரியும் மார்க்கத்தை நீ எந்த ஹுக்கும கேட்டாலும் அவர் சொல்லுவார். தொழுகை பத்தி கேட்டா சொல்லுவாரு, நோவை பத்தி கேட்டா சொல்லுவாரு. ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஜீரோ. இவர் சொல்லிருமா மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இல்முள்ளவர். இல்மிருந்து என்ன பிரயோசனம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்க செய்யாதத பிறருக்கு சொல்றீங்களே, அதை விட அல்லாஹ்வுக்கு வெறுப்பான விஷயம், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானது. லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாததுக்கு சொல்றீங்க. ஷைத்தானை பொறுத்தவரை எவ்வளவு அறிஞ. ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சேலஞ்ச் பண்றான், நான் ஆதமுக்கு என்ன செய்ய மாட்டேன், சுஜூத் செய்ய மாட்டேன். நீ என்னை இப்படி வழிவர செய்து விட்டாய், நான் சும்மா விட மாட்டேன். நான் ஆதமையும் அவன் சந்ததியும் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு முன்னால வருவேன் பின்னால வருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கிறான். யா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அப்ப கியாமத் நாள்ன்றது அல்லாஹ் அவன் தெரிஞ்சு வச்சுக்கான். நல்ல அறிவோட இருந்தான், ஆனா பெருமை அடிச்சு அந்த அறிவை இழந்தான். மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு போனான். வெறுமனே அறிவு மட்டும் ஒரு சந்தோஷத்துக்கு அல்லது மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்காது. அப்போ இல்ம மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இறையச்சம் இருக்கணும். அதோடு சேர்ந்து அவர் அந்த தக்குவாவும் அறிவும் ஈமானும் உள்ளவராக இருக்கணும். ஈமான் எங்க இல்லையோ அங்க கோளாறுகள் ஸ்டார்ட் ஆகும். இறை நம்பிக்கை என்பது வாழ்க்கையில மிக முக்கியமானது மட்டுமல்ல, அது சந்தோஷத்துக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்களை சொன்னாங்க, சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யார் அந்த 3 விஷயத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி, யாருடைய வாழ்க்கையில அல்லாஹ்வும் தூதரும் அதிகமாக அவர்களை விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வையும் தூதரையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட விரும்புகிறாரோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார். இன்னும் ஒரு அடியான் யார் அல்லாஹ்வுக்காக மட்டும் ஒருவரை நேசிக்கிறாரோ அவர் ஈமானை அடைந்து விட்டார். குஃபருக்கு திரும்பி போறது அல்லாஹ் ஈமானை கொடுத்த பிறகு, நிராகரிப்பிலிருந்து காப்பாற்றிய பிறகு அவர் குஃபருக்கு திரும்புவதை வெறுக்கிறார். நெருப்புல போடப்படுற அளவுக்கு வெறுத்தால் அவரும் ஈமானை சுவைத்து விட்டார். அப்ப ஈமான் என்பது வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்துக்கு, ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜான்றான். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ அவர்களுக்கு மக்ரஜ உண்டாக்குவோம், அவர்களுடைய துன்பங்களில் இருந்து வெளியேறுகிற பாதையை நாங்கள் ஏற்படுத்துவோம். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் சிந்தித்து பார்க்காத திசையிலிருந்து அவர்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரம் அளிப்போம். வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அவன் நினைத்ததை செய்து முடிப்பான். சூரத்து தலாக்ல 2வது 3வது அத்தியாயங்கள்ல பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு வீட்டுல இறையச்சம் இல்லைண்டா, தக்வா இல்லைண்டா, அங்க பாவங்கள் சர்வசாதாரணமா நடக்கும். ஈமானோடு அந்த குடும்பம் வாழலன்னு சொன்னா அங்க அனாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். எந்த இடத்துல பாவங்கள் அதிகரித்து விடுமோ, எந்த இடத்துல இறையச்சத்துக்கு புறம்பான அனாச்சாரங்கள் அந்த இடத்துல அமைந்து விடுமோ, நிறைய வீடுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் நாடிய நல்ல வீடுகளுக்கு நீங்க போனால் அங்க என்னது மாஷா அல்லாஹ் மார்க்க சூழல்களை பார்க்கலாம். பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறாங்க, பெற்றோர்கள் மார்க்கத்தை ஃபாலோ பண்றாங்க, நல்ல விஷயங்களுக்காக அந்த பிள்ளைகளை பயன்படுத்துறாங்க, குர்ஆனை மனநமிட வைக்கிறாங்க, அதுக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்க, அதுக்காக பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க, அதுக்காக அவங்களும் கஷ்டப்படுறாங்க. மார்க்க விஷயங்கள்ல வரம்புகள்ல பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறாங்க. இப்படி ஒரு பக்கத்துல இந்த வீடு தான் இறையச்சம் உள்ள வீடு. அந்த வீட்டுல சந்தோஷம் வரும். அவங்களோட சந்தோஷமே அந்த புள்ள குர்ஆன் ஓதுறதுல இருக்கும். அவங்களோட சந்தோஷமே அந்த புள்ள அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றதுல இருக்கும். அது இல்லாம உலக விஷயங்களுக்காக ஈடுபடுத்தலாம், தொழில் கல்வியை கொடுக்கலாம் அல்லது பாடசாலை கல்வியை கொடுக்கலாம். இதெல்லாம் அவனோட வாழ்க்கைக்கு தேவையான சில வழிகாட்டுதல், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த மார்க்க சூழல் இருக்கிற நேரத்துல தான் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம் வாரன்றது அதுவும் அல்லாஹ் தான் கொடுக்கும். அவன் அல்லாஹ் தான் மனிதர்களை சிரிக்க வைக்கவும் செய்யறான், அழ வைக்கவும் செய்யறான். அப்ப அதுக்கான காரணி அல்லாஹ் செய்யறான். அப்ப இறையச்சம் உள்ள ஒரு வீட்டை பொறுத்தவரையும் அந்த வீட்டுல சந்தோஷம் வருவதற்கு அந்த தக்வா காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் பிரச்சனை அவனுக்கு தெரியாமலே போகும். அது எவ்வளவு சந்தோஷம். தக்வாவோட வாழ்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யஜஅல் லஹு மக்ரஜான்றான். என்னப்பா பெரிய பிரச்சனை மாதிரி தெரிஞ்சு ஒன்னையும் காணலே, சந்தோஷம் மகிழ்ச்சி, துன்பங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யாரு அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்தி விடுகிறான் என்று நாங்க பார்க்கிறோம். ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் தக்வா உள்ளவர்களுடைய அடையாளங்களை சொல்ற நேரத்துல அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் செழுமையான நேரத்திலும் செலவழிக்கிறாங்க. வல் காவிமீனல் கைல்,
கோபத்தை அவங்க அடக்கி கொள்றாங்க. மக்களுடைய தவறுகளை அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல மக்களை விரும்புறான். அப்ப இறைச்சத்தினுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு கணவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ற ஆளாய்ப்பார். வீட்டுல சந்தோஷம் தானே? இது எடுத்ததால அடிக்கிறவரா இருந்தா எப்படிக்கும்? ஒரு காது மீனல் கைது இல்ல, கோபம் அடக்கிறார். இறைச்சம் தான் அந்த தர்பியாவை கொடுக்குது மனுஷனுக்கு. அப்ப எந்த வீட்டுல இறைச்சம் இருக்குமோ அந்த வீட்டுல பொறுமை இருக்கும். எந்த வீட்டுல இறைச்சம் இருக்குமோ அந்த வீட்டுல வாழ்வாதாரம் என்பது சுலபமாக சென்றுவிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அவங்களோட வாழ்க்கையில இலகுவை ஏற்படுத்துறான். அப்ப எந்த வீட்டுல அல்லாஹ் பற்றி அந்த அச்சம் இருக்குமோ அந்த வீட்டுல தான் அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பி வைப்பான். அது மாத்திரமல்ல, அவங்க பாவத்தை விட்டு ஒதுங்கிடுவாங்க. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னா அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை பற்றி நினைப்பாங்க. அவர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். அப்ப அந்த வீடு மகிழ்ச்சியான வீடு, அந்த வீடு சந்தோஷமான வீடு. ஆகவே மூன்றாவது விஷயமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு என்னென்றால், இறைச்சமும் இல்மும் அதே போல ஈமானும் எந்த வீட்டில் இருக்குமோ அல்லாஹ் சொல்வது போல அந்த வீடு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைக்கு அது மாறும். இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லக்கும் ஃபுர்கானன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கான உண்டாக்குவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி எது பிழை எது அல்லாஹ் அந்த நுழைஞ்ச உங்களுக்கு தந்துருவான். சத்தியம் எது அசத்தியம் எது அல்லாஹ் அதை பிரிச்சு காட்டிடுவான். அப்ப உங்களோட வாழ்க்கையில சந்தோஷங்கள் இயற்கையாகவே அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஏற்படுத்துகிறான். இது முக்கியமான விஷயம். அடுத்த இன்னும் ஒரு விஷயம், அப்ப முதலாவது சொன்ன குடும்ப, அதாவது சரியான கணவன் மனைவி தேர்வு. இரண்டாவது நல்ல குழந்தைகளை உருவாக்குறமாயிருந்தா அதுக்கு என்னது அந்த தேர்வு காரணமாக இருக்கிறது, அது மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறேன்னு சொன்னேன். மூன்றாவது சொன்னேன், ஈமானும் இறைச்சமும் இல்மும் உள்ள இடமாக நமது வீடுகள் மாறணும். வீடுகள்ல அல்லாஹ்வுடைய இல்மை பத்தி நாம தெரியறதுக்கான அந்த முயற்சியை செய்யணும். குர்ஆனை படிக்கிறதுக்கான வீடுகளாக நமது வீடுகள் மாற்றப்படணும். அல்லாஹ்வை நினைக்கிற வீடுகளாக நமது வீடுகள் மாற்றப்படணும். அது மாத்திரமல்ல, நமது வீடுகள் மகிழ்ச்சிகரமான வீடுகளாக மாறணுமா இருந்தா நான்காவது விஷயம் என்னண்டா, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திலாவத், குர்ஆனை ஓதுற வீடுகள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இடங்களாக அந்த வீடுகள் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பள்ளிவாசல்களை பத்தி சொல்றான். எப்படி சொல்றான்? உமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய வீடுகளில் உள்ள ஒரு வீட்டிலே நீங்கள் ஒன்று திரண்டு ஒன்று கூடி நீங்கள் யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. வ யததாரஸூனஹு பைனஹும், நாங்க அதை செய்றோமா இல்லையா? மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறோம், நீங்க மார்க்கத்தை கேட்கறீங்க, நான் மார்க்கத்தை சொல்றேன், நானும் மார்க்கத்தை படிக்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தாரேன், உங்களுக்கு மத்தியில மார்க்க விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணி கொள்றீங்க. அந்த மாதிரியான இடங்களை பொறுத்தவரையும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அந்த இடத்துக்கு அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, இந்த நேரத்தில் இந்த சபையில இருக்கக்கூடிய நம்முடைய ரப்பு கவனிச்சுக்கிட்டு வானவர்கள்ட்ட பெருமையாக்குறான். பாத்தீங்களா? எங்கெங்கெல்லாம் போறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு லீவ் உண்டு. இந்த பாத்தீங்களா ஒரு கொஞ்சம் பேர் பள்ளிவாசல்ல நம்மளை பத்தி நினைக்கிறாங்க, அல்லாஹ் பத்தி நினைக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுறாங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். இது அல்லாஹ்வுடைய வீட்டுல. அது மாத்திரமல்ல, குர்ஆனுடைய வசனங்கள் எங்கெல்லாம் ஓதப்படுமோ அந்த இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய இடமாக மாறுகிறது. மகிழ்ச்சி என்பதை அல்லாஹ் தானா கொண்டு வருவான். எந்த ஒரு சமுதாயம் இறை நினைவை புறக்கணிக்குமோ, எந்த ஒரு சமுதாயம் இறை நினைவை புறக்கணிக்குமோ அந்த சமுதாயத்தின் நிலைமை அல்லாஹ் சொல்றான் எப்படி? வமன் அஅரத அன் திக்ரி, என்னை நினைப்பதை எவர்கள் புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவங்களோட வாழ்க்கையை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிவிடும். கிரிட்டிக்கல் லைஃப், ஒரு மோசமான கண்டிஷன், அவங்களோட வாழ்க்கை நெருக்கடியாக மாறிவிடும். உலகத்தோட தொலைஞ்சு போன போட்டும், நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத், கியாமத்துடைய நாளிலே அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். இவர் பெரிய கேள்வி கேட்கிறார். அங்க போய் நின்றுக்கிட்டு, எப்படி ஹஷர்தனி, ஆமா எதுக்கு என்ன நீ குருடன் ஆக்கிட்டா? நான் தான் நல்லா தானே உலகத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் சொல்றா, என்னுடைய வசனங்கள் வந்ததை நீ கவனிக்கல. இன்றைய தினத்துல ஒன்ன நான் கவனிக்கல. அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இறை நினைவுகளால் நமது இல்லங்கள் நிரம்பணும்.
அல்லாஹ்வை அடிக்கடி நாங்க நினைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில 6407 இடத்துல செய்தி பதிவாக இருக்கிறது, மஸலுல் பைத்தில்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீ. எந்த வீட்டிலே நல்லா விளைவிக்கணும், ஒரு குடும்ப சந்தோஷம்ன்றது வெறும் குடும்ப சந்தோஷம் அல்ல, அந்த வீடு சந்தோஷமா இருக்கணும், அந்த இடம் சந்தோஷமா இருக்கணும், உங்களை சூழ உள்ள மக்கள், அந்த சமூகம் உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களோட பிள்ளைகள் உங்களை சந்தோஷமா இருக்கணும். எந்த வீட்டிலே அல்லாஹ் நினைவு கொடுக்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் வல் பைத்தில்லதி லா யுஸ்கருல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் நினைவுபடுத்தப்படாத, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படாத வீட்டுக்கும் உள்ள உதாரணம் என்றால் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், உசுரோட வாழ்றவனுக்கும் செத்தவனுக்குமான உதாரணம். ஒரு ஆள் செத்து போயிட்டா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாண்டா அவர் பதில் சொல்லுவாரா? வராது. உயிரோட்டம் மிக்காதங்க, அல்லாஹ்வோட நினைவு இல்ல. நீங்க குர்ஆன் அந்த வீட்டுல ஓதுற 24 hours சினிமா போகுது, 24 hours இசை போய்கிட்டு இருக்குது, அல்லாஹ் பற்றிய பேச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய பேச்சு இல்ல, மார்க்க விஷயங்கள் பேசப்படுறதில்ல, ஹராம் ஹலால்ல பேணுதல் இல்ல. எந்த ஒரு விஷயமா தவறு நடந்தா அதை செஞ்சுட்டு போ, நீதானே படமா பார்த்துட்டு போ, பாட்டா கேட்டுட்டு போ, இது செய்யாதீங்க, அல்லாஹ் தடுக்கிறான், அல்லாஹ் பத்தி எந்த பேச்சும் இல்லைண்டா அந்த வீடு மையத்தோடு தான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் செய்தி பதிவாயிருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை உண்டாக்குறது யாரு? ஷைத்தான் தான். அல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணியில வச்சுக்கிறான், டெய்லி அனுப்புறான், போய் வழிகடுங்க. வந்தது கூட கேட்கிறான், நீ என்ன செஞ்சா, நீ என்ன செஞ்சா, நீ என்ன செஞ்சா, ஒருத்தன் சொல்றான் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன். ஒரு சைத்தான் சொல்றான், நான் பண்ணாத வேலை இல்ல, குடும்பத்துக்குள்ளே சண்டை முடிவு வந்துட்டேன். அப்பா நீதான் சரியான ஆள், நீதான் ஒழுங்கான வேலை செஞ்சுட்டு வந்தீங்க, தன்னோட இணைச்சு கொள்றான். அந்த அளவுக்கு அப்ப ஷைத்தான் தான் குடும்ப பிரச்சனைக்கு காரணமாயிருக்கிறான். அவன் வேறண்டா ஒண்ணும் செய்யல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர, உங்களுடைய வீடுகளை கபிரிஸ்தானாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்ல இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தானை விரட்டினா ஹெப்பி தானங்க மிச்சவங்க, குழப்பம் ஃபசாது எல்லாமே அந்த அங்கதானே ஸ்டார்ட். அவன் தானே கணவனுக்கு மனைவி கடவுள பிரச்சனை உண்டாக்குறான். அவன் ஓடிட்டான்டா உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. அப்ப வீடுகள் அமைதியாக சந்தோஷமாக, நமது குடும்பம் சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக மாறணும்னு நினைச்சா வீடுகளில் குர்ஆனை ஓதுங்க, கபரடி மாதிரி ஆக்கிராதீங்க. அங்கதானே குர்ஆன் ஓதப்படாது, வீட்டுல ஓதலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 780 இலக்கத்துல வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தഖல الرجل بيته, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழையாரு, நுழையிற நேரத்தில் ஃபதக்கரல்லாஹ இந்த துஹூலிஹி வ இந்த தஆமிஹி, அவர் அந்த வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார், சாப்பிடும் போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார். கால ஷைத்தான், ஷைத்தான் சொல்றான், லா மபீத லகு வலா ஆஷா, போ இன்னைக்கு உனக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு இடம் இல்ல, உனக்கு இரவு சாப்பாடும் இல்ல. ஷைத்தான் போறானா இல்லையா? அப்ப ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா அந்த வீடு மகிழ்ச்சியா வாழணும். அந்த வீடு ஷைத்தானுடைய வீடாக இருந்தா ஃபசாத் எல்லாம் சும்மா வரும், குழப்பம் எல்லாம் சும்மா வரும். மாப்பிள்ளை சம்பந்தம் இல்லாததுக்கு மனைவியோட சண்டை பிடிக்கிறாங்க, மனைவி சம்பந்தம் இல்லாததுக்கு மாப்பிள்ளையோட சண்டை பிடிக்கிறாங்க. என்னடா பிரச்சனை, நல்லா தானே எல்லாம் போகுது, நான் ஒழுங்கா தானே செஞ்சேன்டா, உள்ள மேப்படியும் கிடக்கிறாரு, அவர் தூண்டி விடுறாரு, கோவத்தை கிளப்புறாரு, பிரச்சனை உண்டாக்குறாரு. அப்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பம்டா அந்த குடும்பம் குர்ஆனோடு தொடர்புள்ள குடும்பமாக இருக்கணும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற குடும்பமாக இருக்கணும். குர்ஆன் என்ன சொல்கிறது? சூரா அல் அஹ்ஸாபில் 35 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் மூமினான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறவர்கள். அல்லாஹ் அந்த தொடரில் என்ன சொல்றான்? வத்தாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வத்தாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற ஆண்களும் பெண்களும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வச்சிக்கிறான். அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, மன்னிப்பு கிடைத்தாலே சொர்க்கம் தானே. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுகிற இல்லங்களாக நமது இல்லங்கள் இருந்தால் அதுதான் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான அடுத்த ஒரு அடையாளமாகி. கடைசியாக சகோதரர்களே, மிக முக்கியமாக ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஃபேமிலியுடைய சந்தோஷத்துல மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நாங்க துஆ செய்யறது. சந்ததியை கேட்கிற நேரத்துல கூட யா அல்லாஹ் எனக்கு புள்ள தாண்டி நபிமார்கள் கேட்கல, சாலிஹான ஒரு சந்ததியை தாண்டி கேட்பாங்க. விளங்குதா? நாங்க அதாவது எந்த அளவுன்னு சொன்னா ஒரு ஒரு தாம்பத்திய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம
ஜன்னிபின ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, ஷைத்தான்ல இருந்து காப்பாத்தியா அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய குழந்தைகள் என்று நாங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், துஆவை சொல்லி தராங்க. எனவே உங்களுக்கு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய புள்ளையையும் தன்னுடைய சின்ன குழந்தையையும் மனைவியையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க கல்லு மனசா இல்ல, அல்லாஹ் சொன்னா செஞ்சாங்க, அவ்வளவுதான். இரக்கமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்கு நான் சரணடைஞ்சவன் என்பதை காட்டினாங்க. காட்டி உண்மையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜருக்கு ஒண்ணு சொல்லாம தான் வந்தாங்க. ஆனால் அவங்களோட மனசுல வேதனை, அதே குடும்பத்தை பிரிஞ்சிட்டமே அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. செஞ்சுட்டு வந்து ஒரு இடத்துல அல்லாஹ்விடத்துல ஒரு துஆ செய்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை நான் ஒரு இடத்துல வச்சிட்டு வந்திருக்கேன் யா அல்லாஹ், பிவாதின் கைரி ذي زرع عند بيتك المحرم, எந்த விவசாய விளைநிலங்கள் இல்லாத உன்னுடைய கண்ணியமான வீட்டுக்கு பக்கத்துல வச்சிட்டு வந்தேன் யா அல்லாஹ், ரப்பனா எங்கட ரப்பே. அடுத்த கேள்வி இன்றைக்கு நம்ம என்ன கேட்போம்? அல்லாஹ் முதல்ல சாப்பாடு கொடுன்னு கேட்போம். முதல்ல அவங்களுக்கு தண்ணி கொடு, சாப்பாடு கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ என்ன? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். முதல் விஷயம் என்னது? அல்லாஹ் அவங்க தொலை வச்சிரியா அல்லாஹ். பாத்தீங்களா? யா அல்லாஹ் அவர்களை தொழக்கூடியவர்களாக ஆக்கிவிடு. ஃபஜ்அல் அஃஇதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்களை அவர்களை நோக்கி வரவை. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அடுத்து சாப்பாடு கேட்காங்க, அவர்களுக்கு கனிவர்க்கங்களை சாப்பாடாக கொடு. அதோட நிப்பாட்டல, லஅல்லஹும் யஷ்குரூன், யா அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்து உனக்கு அவங்க நன்றி செலுத்துறதுக்காக அங்கேயும் அத சொல்றாங்க. சாப்பாடு கொடுன்னு சொல்லல, யா அல்லாஹ் நீ சாப்பாடு கொடுத்து நன்றி உள்ளவர்களாக அவர்களை நீ ஆக்கிவிடு. ரப்பனா இன்னக தஅலமு மா துக்ஃபி வலா நுஅலின், அதாவது மா நுக்ஃபி வலா நுஅன், நாங்க எதை மறைக்கிறோம் எதை வெளிப்படுத்துறோம் யா அல்லாஹ் உனக்கு தெரியும். எனவே துஆ என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். இது மாத்திரம் இல்ல சகோதரர்களே, நம்ம முரண்பாடு பிரச்சனைகள் வரக்கூடிய விதமான செயல்பாடுகள் என்ன செய்யணும்? நாம வீடுகள்ல இருந்து தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத முரண்பாடுகள், தேவையில்லாம கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ஒரு பெருசாக்குறது, அதை வீட்டுல ஒரு குழப்பமாக்குறது, அதை எந்த அளவுக்கு சொன்ன சாதாரண ஒரு சின்ன ஒரு கிளாஸ் உடைஞ்ச விஷயம் தலாக் வரைக்கும் போய் சில வீடுகள்ல நிற்கும். ஒன்னு மனைவி பக்கத்தாலேக்கும் இல்லைன்னா கணவன் பக்கத்தாலேக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில பெரிதுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல ஈமானி ஆரோக்கியமான ஒரு குழந்தைகள் ஒரு குடும்பத்துக்கான ஒரு நல்ல இயல்பாக ஒரு பண்பாக அது இருக்காது. அன்பான சகோதரர்களே, அப்ப சுருக்கம் என்னண்டா, அந்த வீடுகள் நமக்கு சந்தோஷமாக இருக்கின்றா, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கணும்டா, மேல சொன்ன விஷயங்களை கவனிக்கணும். திருமணம் முடிக்காதவங்க, இதுவரைக்கும் திருமணம் முடிக்க இருக்கிறவங்க தனது வாழ்க்கை துணையை தெரிவு செய்யுங்க. அப்பதான் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை உருவாக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இரண்டாவது நல்ல குழந்தைகளை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. இறைச்சம் உள்ளவர்களாக நீங்க உங்களை ஆக்குங்க. அந்த இறைச்சம் தான் அந்த குழந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். நீங்க வளர்த்த அந்த பிள்ளைய டாக்டராக்கி உங்களை கொண்டு போய் உங்களை அதாவது பராமரிப்பு இல்லங்கள், முதியோர் பராமரிப்பு, வாப்பா நல்ல மாஷா அல்லாஹ் டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எங்க இருக்கிறாரு அவர்? அங்க முதியோர் இல்லத்துல. ஏன் வைஃப் தான் கொஞ்சம் ஓகே இல்லையே, என்னோட வாப்பா வச்சுக்கொள்ள ஒரு புள்ள உங்களுக்கு கிடைச்சா அது எவ்வளவு பெரிய வேதனையாக்கி யோசிச்சு பாருங்க. அது உண்மையா சொல்ல போனா இன்றைக்கு நாங்க மெட்டீரியலை கொடுக்கிறோம், இல்முன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுக்கிறோம். என் புள்ள அது படிச்சுக்கு இது படிச்சுக்கின்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, பண்பாடு இல்ல. ஒரு தந்தை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு தந்தையை மதிக்கிறதால, தந்தையை பராமரிக்கிறதால அல்லாஹ்விடத்தில் என்ன கூலின்னு தெரியல. அது தெரியாதால அந்த புள்ள செஞ்சதே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு பெருமை எங்கிட்ட அடிக்குது. ஏன் வாப்பாவும் நான் முதியோர் இல்லத்துல ரெஸ்பெக்டா வச்சுக்கிறேன். அது ரெஸ்பெக்டா இது? அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நல்ல குழந்தைகளை நம்ம இழந்தோம்டா கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி நமது வீடுகள் இறைச்சமுள்ள வீடுகளாக அது மாறணும். குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக மாறணும். அல்லாஹ்வை நினைக்கிற வீடுகளாக மாறணும். பாவங்களை தவிர்க்கிற வீடுகளாக மாறணும். அல்லாஹ்விடத்தில் எப்பவும் நாங்க துஆ செய்யக்கூடியவர்களாக, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, அந்த துஆவை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். இறைச்சம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுகின்ற நேரத்தில் நமது வீடுகள் செழிப்பாக இருக்கிறது. நமது உள்ளங்கள் இறை நினைவால், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், தெரிந்து கொள்ளுங்கள், இறை நினைவுதான் உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்கிற அந்த அமைதியை நமது வீடுகளுக்குள் நாங்கள் வரவழைப்போம். நாம் கேட்ட விஷயங்களை முதலாவது நானும் நீங்களும் வாழ்க்கையிலே அமல் செய்வோமாக, பின்பற்றுவோமாக என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். நமது குடும்ப வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக எனது குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். நமது குழந்தைகளை கண்குளிர்ச்சியா அல்லாஹ் நமக்கு ஆக்க வேண்டும். நாளைய இறைச்சம் உள்ளவர்களுக்கான ஒரு முன்னோடிகளாக நமது குழந்தைகளை
தலைவர்களாக மாற்ற வேண்டும். நமது குழந்தைகளை மார்க்கம் தெரிந்த ஆலிம்களாகவும் இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்துக்கான சிறந்த வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.